நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் திமுக கூட்டணி குறித்து பேச தமிழக காங்கிரசாருக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்புராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்புராமன், மேலும் விவரம். வணக்கம். நேற்றைக்கு மாலை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தலைமையில் சத்தியமூர்த்தி பவனில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட மாநில தலைவர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் அவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவரும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை இந்த செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும். சமீபத்தில் திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநாடு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுபோன்று பல கூட்டங்களை நாம் நடத்த வேண்டும், மாநாடுகளை நடத்த வேண்டும். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய பலம் என்ன என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். கடந்த முறை பெற்ற சீட்டுகளிலிருந்து 1 மடங்கு சீட்டு அதிகமாக பெறப்போகிறோமா அல்லது 2 மடங்கு சீட்டு அதிகமாக பெறப்போகிறோமா என்பது குறித்து நாம் கேட்பதற்கு நம்முடைய பலத்தை முதலில் நிரூபிக்க வேண்டும். அதே போல இந்த கூட்டணி விவகாரம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், அதே போல அதிக தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்து, இந்த கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பேசுவதற்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கு கட்டுப்பாடு என்பது விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அது குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும், தேசிய தலைமை தான் அது குறித்து பேசும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வேறு கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பிருப்பதாக பல்வேறு தகவல்கள், பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இந்த கட்டுப்பாடானது விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அந்த அதிக தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பது குறித்து 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதற்கு அது குறித்து பேச வேண்டாம் என்று ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் தெரிவித்ததாக செல்வ பெருந்தகை சொல்லியிருந்த நிலையில் நேற்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலும் கூட இப்படி ஒரு தகவலானது அங்கு பேசப்பட்டிருக்கிறது. அதே போல நாம் என்ன தொகுதிகள் கேட்க வேண்டும், எத்தனை தொகுதிகள் கேட்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாம் கேட்பதற்கு முதலில் நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நாம் எத்தனை தொகுதிகள் கேட்கப் போகிறோம் என்பது குறித்து நாம் முடிவு செய்யப்படும். அதே போல இந்த கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் பேச வேண்டாம் என்ற அந்த ஒரு தகவலும் அங்கு பேசப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவும் அவர்களுக்கு கோரப்பட்டிருப்பதாக தகவலானது நேற்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பல முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவருமே அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் அனைவரும் ஒரு சிலர் கூட எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேச முற்படும் பொழுது நமக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இருக்கட்டும், முதலில் நாம் கட்சியை பலப்படுத்த வேண்டும், பலப்படுத்திக் கொண்டு நமக்கு எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்பது குறித்து நாம் கேட்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக நாம் நடத்தி வரக்கூடிய அந்த கையெழுத்து இயக்கம் உள்ளிட்டவை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும். கிராம கமிட்டிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த பணிகள் எல்லாம் முடியட்டும். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு தேசிய தலைமை இது குறித்து முடிவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்கும் என்று நேற்றுக்கு நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன்.